கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நத்தம் சிவசங்கரன் அண்ணா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? நலமா இருக்குங்கண்ணா. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவு அப்படின்னு நம்ம கடந்த சில நாட்களாக செய்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போது வந்த நியூஸ் என்னன்னா, முன்னாள் டிவிகே நிர்வாகி வைஷ்ணவி அவங்க வீட்டுல தான் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. செந்தில் பாலாஜியை தலைமறைவாக வைத்ததா டிவிகே அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? சகோதரி, இதே மாதிரி அவங்க என்னென்ன செஞ்சிருப்பாங்க? சவுத் சங்கருக்கு திமுக செய்த கொடுமையில், காங்கிரஸ் செய்த கொடுமையில், சவுத் சங்கருக்கு மாநிலத்துக்கு செய்த கொடுமையில், நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுறைகளுக்கு செய்த கொடுமையில், திமுக செய்யாத கொடுமைகளா? பண்ணா சித்திரவதையா? நாம தலைவரை வைக்கலையா? சாட்டை துறைமுறை தலைமறைவாக வைக்கலையா? மேடையில பேசுறதுல இருந்து அவங்க என்ன பாடுபட்டுறாங்க? கன்னியாகுமரியில ஒரு கடிதமான குரல் இங்க பாருங்க, எனக்கு சாட்டை துறைமுறைக்கு 1000 கருத்து முரண்பாடுகளா, உள்கட்சி பிரச்சனை என்ன வேணும்? நான் சொல்றது, சாட்டை துறைமுறை திமுக கொடுமைப்படுத்தியதா இல்லையா? குண்டாஸ் போட்டுச்சா இல்லையா? சித்திரவதை செய்தா இல்லையா? அவர் பிள்ளைகளையும் அவர் குடும்பத்தை எவ்வளவு தூரம் அலகழிச்சு, எவ்வளவு தூரம் கொடுப்படுச்சு? அவருடைய கைபேசியை பறிமுதல் செஞ்சா இல்லையா? இங்க இருக்க எத்தனை ஐபிஎஸ்ல கைகள் வச்சு கொடுக்க மாட்டீங்க? சவுக்கு சங்கருக்கு, எனக்கு சவுக்கு சங்கருக்கு 1000 பிரச்சனை இருக்காங்க. நான் சொல்றது, சவுக்கு சங்கரை எவ்வளவு தூரம் கொடுமைப்படுறீங்க? அவர் நல்லவங்க கெட்டவங்க, யாருக்கு ஆதரவா பேசுறாங்க, எதிர்ப்பா பேசுறாங்க, நான் அவரை பத்தி பேசுறேன். நான் செய்தது, நான் சொல்ல வருவது, அவர்களுக்கு நீங்க செய்தது துரோகமா இல்லையா? கொடுமையா இல்லையா? சித்திரவதை இல்லையா? மழை தள்ளிட்டு போய் ஒரு வீட்டுல கொட்டினீங்க, யோசிச்சு பாருங்க. செஞ்சாங்களா இல்லையா? காங்கிரஸ்காரங்க செஞ்சாங்களா இல்லையா? காங்கிரஸ் மாநில செய்தார் இல்லையா? செல்வ பெருந்தை செய்தார் இல்லையா? செல்வ பெருந்தை செய்யும் போது IAS IPS அதிகாரிகள் காவல்துறை ஆதரவா இருந்துச்சா இல்லையா? இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல ஆளுங்கட்சி என்ன செஞ்சு புடிங்கிட்டு இருந்துச்சா? அப்ப தெரியலையா? செந்தில் பாலாஜி உத்தமரா, காந்தியா, நேருவா? யாருங்க செந்தில் பாலாஜி? அயோக்கிய, கொள்ளையடிச்சு கொலை செஞ்சவன், கூட்டி கொடுத்தேன், காட்டி கொடுத்தவன். அவன் தலைவர் இருந்துட்டு போறாங்க. அவனால அதே மாதிரி பேசுறேன். நான் திரும்ப சொல்றேன், நான் சீமானனுடைய நாகரிகமா பேச நினைப்பேன். சீமானனுடைய கட்சி, நாமக்கல் கட்சி, பிரபாகரனுடைய பிள்ளைகள் நாகரிகமா இருக்க நினைப்பேன். செந்தில் பாலாஜி யாருங்க? அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி? தலைமையில திருத்ததா தெரியட்டுங்க. அவங்க, நான் திரும்ப சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் பத்திரிகையாளர்களையோ அல்லது வெகுஜன மக்களையோ, ஒரு சமூக போராளிகளையோ, அல்லது இங்க இருக்க கனிம வளத்துக்காக போராடுற போராளிகளையோ, அல்லது நாந்தோர் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்ல உண்மையிலே போராடுறாங்க. அதிமுக நல்ல ஒரு 4 பேர், இந்த ஜெகவரலி போன்ற 4 பேர். அது மாதிரி யாரெல்லாம் கனிம வளத்திற்காக, யாரெல்லாம் இயற்கை வளத்திற்காக, யாரெல்லாம் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக, யாரெல்லாம் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடுறாங்க, அது மாதிரி போராளிகளை கைது செஞ்சு உங்களுக்கு எதிராக பேசுறாங்க, கைது பண்ணாங்க. மாநில மாரியாளர்களையோ, சாட்டை துறைமுறையோ, சிவசங்கரனோ, சீமானோ, இந்த மாதிரி ஆட்களை கைது செஞ்சு ஒண்ணு செய்யப்படலாம். ஆனால் ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு அதிகார துஷ்பிரயோகம் செஞ்ச இங்க இருக்கக்கூடிய ஏவா வேலு மாதிரியான ஆட்கள், KN நேரு மாதிரியான ஆட்கள், இன்னும் சொன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மாதிரியான ஆட்கள், இவங்களை எல்லாம் உண்மையிலே சொல்றேன், இந்த ஆட்சியோட சொல்றேன், இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி முடியறதுக்குள்ள அவங்கள அரசியல இருந்தே போயிருக்கணும். இல்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்ச அந்த தேர்தல் வரமையில அவங்க ஜெயில இருக்கணும். அவர்கள ஆண்டு முழுவதும் ஜெயில இருக்க வேண்டிய நபர்கள். அவர்கள் நல்லவர்கள் கிடையாது சகோதரி. அவர்கள் செய்த அநியாயம் போயிருக்கு. அவங்களுக்கு காவிரியில மண்ணெலி விற்கணும், அப்ப காவிரியில தண்ணி வரக்கூடாது. பாலாத்துல மண்ணெலி விற்கணும், பாலாத்துல தண்ணி வரக்கூடாது. முல்லை பெரியால தண்ணி வந்தா இங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பிளாட் போட்டு விற்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய அணு உலை, இங்க இருக்கக்கூடிய நீட்டு ஆய்வு, எல்லா கொடுமைகளை செஞ்ச திமுக அதிமுக. யாருங்க செந்தில் பாலாஜி உத்தமரா? உதயநிதி ஸ்டாலின் உத்தமரா? கேவலப்படுத்தணுங்க, இவங்க அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும். திமுகவுல நான் தொங்குற அளவுக்கு பேசுறேன். செய்யணும், செய்யுங்க, நான் வேணும் சொல்றேன். ஆனால் போராளிகள் அதை செய்யாதீங்க. உங்களை எதிர்த்து கருத்து பதிவு இருக்கா, அவங்கள செய்யாதீங்க. மாறாக திமுகவினுடைய போர்வையில லஞ்சத்தை வாங்கிட்டு, காசை வாங்கிட்டு பேசுறானா அவனை நீங்க கேள்வி எழுங்க, அவங்கள தண்டிங்க, அவங்களுடைய குற்ற வழக்குகளை எடுங்க. அதே நேரத்துல உங்களை நாளைக்கு செந்தில் பாலாஜி நேரம் தாவே காத்துட்டாங்க, அவங்கள உடனே வாஷிங் மிஷின்ல போட்டு விழுந்தது மாதிரி அவங்கள நல்லவங்க, அது தவறு. அதெல்லாம் மிக இழிவான செயல். ஏங்க நான் என்ன கேட்கிறேன், இப்ப விஜயபாஸ்கர் அவர்களெல்லாம் அப்படித்தானே சேர்த்துக்கிட்டாங்க. விஜயபாஸ்கர் பேசுறதெல்லாம் கேள்வி சகோதரி. உண்மையிலே சொல்றேன், விஜயபாஸ்கர் சோறுங்கிறாரா வேற? நான் கேட்கிறேன், உனக்கு உண்மையிலே மானம் இருக்கா? உன் மூஞ்சிய போய் கண்டாட்டு உன் பொண்டாட்டியோட மதிக்குமா? விஜய் மனுஷனா? பேசுறாரு மேடையில. பரமேஸ்குமார் யாருங்க? நேற்று ஜெயிச்சு வந்த ஒரு அமைச்சருங்க. அவர் அமைச்சர் மதிக்க வணக்கம் சொல்லுங்க, மாப்பிள்ள வணக்கம், மாப்பிள்ள நல்லா இருக்கு. பரமேஸ்குமார் காலதே விடுக்கல, பரமேஸ்வரோட காலத்தே போய் விடுக்கல. யாரு? விஜயபாஸ்கர் போய் பரமேஸ்வரோட காலத்தை விடுக்கல. கேவலமான செயல்கள், அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. நான்லாம் பாத்திருக்கேன், ஒரு மருத்துவருங்க ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. விஜயபாஸ்கர் வேலை எனக்கு பிடிச்சி ஜல்லிக்கட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் தொகுதியில மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க. நான் இல்லையே சொல்றேன், நீங்க விராலிகளை மக்கள் பூஜையில போய் பிடிச்சிருக்கலாம், காசு துப்ப மாட்டாங்களா? நீங்க மத்தவங்களை விட்டுருங்க. விஜயபாஸ்கர் பொண்டாட்டி பிள்ளை இருக்குல்ல, அந்த பொண்டாட்டி பிள்ளை மதிக்குமா? இதுக்கப்புறம் சொத்து செய்தி என்ன பண்ண போறா? கேஸ் எடுத்து போதியா? கேஸ் இருக்கட்டுமே, ஒரு ஜெயிலது சிறை புகாத அரசியல்வாதியா? எம்ஜிஆர் சிறை புகாத அரசியல்வாதியா? யாரு? விஜயபாஸ்கர் போ, 1 வருஷம் 2 வருஷம் உள்ள சொகுசு வாழ்க்கை வாழ்க்கையில உள்ள 1 வருஷம் 2 வருஷம், அதுக்கப்புறம் வெளியில அதுக்கப்புறம் சொல்லு நான் செஞ்சா செய்யறேன் நிரூபி. புரியுதுங்களா?
கேவலமான ஒரு வழக்குக்காக சொகுசு உள்ளிட்ட காசா பணமா இனிமேல் உனக்கு ஒரு பதவி தேவைப்படுதா? இதெல்லாம் மிக இழிவான செயல். அது மாதிரி இதுமான அதாவது இழிவான நபர்கள் செய்யக்கூடிய இழிவான செயல்கள், இந்த ரெண்டையும் தாண்டி இழிவான செயல்களை செய்த இழிவான நபர்கள் தன் கட்சியில செய்கிறது மிகப்பெரிய இழிவு. இந்த தவறுகளை செய்யக்கூடாது. இனிமேல் சி விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ அல்லது அதிமுக இருந்து வர்றவங்களோ திமுக இருந்து வர்றவங்களோ நாம் தமிழர்ல இருந்து வர்றவங்களோ இவங்கதான் உங்களை வந்து உங்க கட்சியை வளர்த்து திரும்ப உங்களை ஆட்சியில் அமைக்க உட்கார வைக்க போறாங்களா? இவங்களை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. விஜயபாஸ்கர் நம்பி அந்த மக்கள் ஓட்டு போட்டது ரெட்டலைக்கு, விசில் சின்னது கிடையாது. அதிமுகவை நம்பி தாவேகாவை நம்பி கிடையாது. இவர் தாவேகாவுக்கு துரோகம் செய்யறாரு, அதிமுகவுக்கு துரோகம் செய்யறாரு, விசில் சின்னத்தை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்யறாரு, ரெட்டலை சின்னத்தை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்யறாரு, சீட்டு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யறாரு. இவர்கள் துரோகிகள். இந்த மாதிரி துரோகிய தமிழக வெற்றி கழகம் சேர்க்கவே கூடாது. புரியுங்களா? இதைதான் நம்ம கோரிக்கையா வைக்கிறோம். கண்டிப்பாங்க அண்ணன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரூர் செல்லும் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதே போல கரூர்ல உயிரிழந்த அந்த 41 குடும்பத்தினருக்கும் அரசு வேலை அப்படின்னு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. தனிப்பட்ட விஜயாக இருக்கும்போது உயிரிழப்பு நேர்ந்தது. இப்போ முதல்வர் விஜயாக மாறும்போது அந்த அரசு பணி வழங்கியது அப்படின்றது சர்ச்சையாக மாறி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரியான போக்கா? இல்ல சகோதரி, இது முறை இல்ல. என்னை பொறுத்தளவு அது முறையா இருக்காது. அது அண்ணன் விஜய்க்கும் அவருடைய கட்சிக்கும் கண்டிப்பாக இழிவான பேரை தான் கொடுத்தது. ஏன்னா உங்களுடைய கட்சியுடைய தனிப்பட்ட கூட்டம், அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க அதன் மூலமா ஒரு துரதிருஷ்டமான ஒரு வருந்தக்கூடிய செயல்கள் நடந்துருச்சு. அதன் மூலமா இழப்புகள் நடந்துருச்சு. ரைட்டா உங்களுக்கு ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிங்க. உங்க கட்சியினுடைய பணத்தை கொடுங்க, உங்களுடைய சொந்த பணத்தை கொடுங்க, அதான் சரியா இருக்கும். இன்னும் சொன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக ஏதாவது ஒரு இழப்பீடை கூட கொடுக்கலாமே தவிர வர அரசு வேலைங்கிறது தகுதியான நபர்களுக்கு தகுதியான தேர்வு முறையின் மூலமாக கொடுக்கறதா சரியா இருக்குமே தவிர உங்க கட்சியினுடைய பொதுக்கூட்டத்திலே உங்க கட்சியினுடைய மாநாட்டிலே கலந்துக்கிட்டு அதன் மூலமா உயிரிழப்பு ஏற்பட்டு அந்த உயிரிழப்புக்கு வந்து நீங்க நிவாரணம்ன்ற பேர்ல தமிழ்நாடு அரசுடைய வேலையை கொடுக்கறது ஒரு வகையான மறைமுகமான லஞ்சமா தான் நான் பாக்குறேன். லஞ்சத்தை ஒழிக்கிற கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பாக்குறேன். மாறாக தமிழக முதல்வர் கையிலேயே லஞ்சம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்கன்றது பாக்குறேன். இது முற்றிலும் தவறு. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. இன்னொன்னு, கரூர்ல விஜய் அவர்கள் போவது இடைத்தேர்தலினுடைய பிரச்சாரமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கரூர் அந்த எம்எல்ஏ வந்து ராஜினாமா செய்த பிறகு விஜய் அவர்கள் கரூர் செல்றாரு அப்படின்னும் போது இது மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரமா பார்க்கப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சினால இடைத்தேர்தல் வரும்போது அந்த தொகுதிக்குன்னு தனியா கவனம் செலுத்துறது, அந்த தொகுதிக்கு மாவட்டத்துக்கு கவனம் செலுத்துறது, நிறைய நலத்திட்ட பணிகள் அறிவிக்கிறது, அந்த நலத்திட்ட பணிகள் அரசு சார்பாக நிறைவேற்றப்பட்ட மாதிரி இடைத்தேர்தல் வேலைகளை செய்யறது, இது எல்லாமே தொடர்ச்சியாக செய்யறத சகோதரி இந்த பெரிய குற்றமான நம்ம பார்த்து அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இது இயல்பான ஒண்ணுதான். இது இப்ப இல்ல, ஆண்டாண்டு காலம் அரசியல்ல இடைத்தேர்தல் வந்தால் அங்க தனியான கவனிப்பு இருக்கிறது இயல்புதான். அது இந்தியா முழுக்க நடக்குது, ஜனநாயக நாடுகள் எல்லாமே நடக்கிறதா. அது முறையற்றது, அது தவறானதுன்ற மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அது தொடர்ச்சியாக வாழை நடக்குது. தொடர்ச்சியா நடக்குதுன்றக்காக ஒரு தவறு நம்ம ஏற்றுக்க முடியாது. இது கண்டிக்கத்தக்கது, தவறுதான். உங்களை பொறுத்தவரை 234 தொகுதி ஒரே மாதிரி தான் பார்க்கணும். 234 தொகுதியும் உங்களுக்கு வாக்கு செலுத்துற மக்கள், வாக்கு செலுத்தாத மக்கள், எதிர்கட்சி, ஆளுங்கட்சி எல்லாருக்கும் சேர்த்து அண்ணன் விஜய் தான் முதல்வர். அதுல அவர் சரியா இருக்கணும். அந்த 234 தொகுதியும் ஒரே மாதிரிதான் பார்க்கணும். ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறதுங்கிறது இந்த மக்களுக்கு செய்யறது அது தவறு. அந்த தவறா தான் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க செஞ்சாங்க. அதவே நீங்க செய்யறீங்கிற போது அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசமா போயிடும். அந்த தவறுகளை செய்யாமல் இருந்தா நல்லது. கண்டிப்பாக அண்ணன் விஜய் கூட இருக்கக்கூடிய அரசியல் ஆலோசகர்கள் இதெல்லாம் அண்ணன் விஜய் கூட சேர்த்தா நல்லா. கண்டிப்பான இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது சீமானண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு, உடற் பலத்தை வந்து மேம்படுத்திக்கோங்க, மீண்டும் தேர்தல் வருது, களத்துல நல்ல பணி செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதே போல இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. சீமானண்ணன் அவர்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த வீடியோ, கருப்பனே வாருமையா அப்படின்ற மாதிரி பாடல் போட்டு அதை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ வந்து அண்ணன் அந்த வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. உடல் தெம்பை ஏற்றிக்கிட்டு இடைத்தேர்தலில் மிகவும் வீரியத்தோடு செயல்படணும்னு. மற்ற தொண்டர்கள் எப்படி இருக்காங்க? நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலை எந்த வீரியத்தோடு எதிர்கொள்ள போகுது? கொஞ்சம் உடல் வலிமையை சேர்க்க வேண்டியது அண்ணன மாதிரி, அதே மாதிரி கொஞ்சம் பொருளாதாரத்தையும் சேர்க்க வேண்டியது இருக்கு, கடன்களை அடைக்க வேண்டியது இருக்கு. அதனால அண்ணன மாதிரியே நானும் உடல் வலிமையை தேர்த்திக்கிட்டு, மன வலிமையை தேர்த்திக்கிட்டு, பொருளாதாரத்தையும் சரி செஞ்சுட்டு, பொருளாதார வலிமை, உடல் வலிமை, மன வலிமை எல்லாத்தோடய நானும் கலக்கான முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரியே அண்ணன் மாதிரியே கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்களும் உறவுகளும், தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே வரணும்னு பிரபஞ்சத்தை இயற்கையை வேண்டிக்கிறேன். இப்ப மாற்று அரசியல் அமைந்ததால இந்த இடைத்தேர்தல் களம் நாம் தமிழருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உறுதியா இருக்கணும் சகோதரி. இருக்குமா நம்ம பேசுறோம், இருக்கணும். அதான் தர்மம். அப்படி இருந்தாதான் இந்த ஜனநாயகம் வெல்லும். அப்படி இருந்தாதான் இந்த மக்களுடைய குறைகள் சட்டசபையில் பேசப்படும். அப்படி இல்லாட்டி மோனோபோலிக்கா மாறிடும். 118 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் என்ற பெயரில் கண்டனங்களுக்கும் மலையாளிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் பொறுப்பு வழங்கப்படும். மாற்று மொழிக்காரனுடைய ஆட்சியே தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாகும். ஆகவே எதிர்கட்சி என்பது, அதாவது முழு சுதந்திரத்தோடு செயல்படணும். அதே நேரத்தில் எதிர்கட்சிகளும்
எதிர்கட்சிகளுடைய குரலுக்கும் ஆளுங்கட்சி வந்து மதிப்பளிக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இடைத்தேர்தல்களில் அண்ணன் சீமான் ஒருவராவது வெற்றி பெற்று சட்டசபையில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா பேரும் போகணும்னு நான் நினைக்கிறேன். இடைத்தேர்தல் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்கணும். என்னுடைய கணிப்பு சரியான ஒரு 11 தொகுதினாச்சும் இடைத்தேர்தல் வரும் நான் நினைக்கிறேன். என் தொகுதி நத்தம் இடைத்தேர்தல் பெரிய ஒரு காரணமா கூட அமையலாம். இடைத்தேர்தல் நத்தம் தொகுதிக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரிதான் அரசியல் சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பாக விஸ்வநாதன் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்ன்ற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் செய்வார். ஏன்னா ஒரு தடவை போய் விஜயை பார்த்துட்டாங்க குடும்பத்தோட. அதனால அடுத்த தடவை போய் சேர்றதுக்கு பெரிய ஒரு இடையூறுலாம் எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே தொகுதியில அவருக்கான கெட்ட பேர் அதிகமா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த காணொலி வாயிலா கூட ஐயா நத்த விஸ்வநாதனுக்கு நத்த விஸ்வநாதனோட வயதுல அனுபவத்தில் எல்லாத்துலயுமே மூத்தவர். அவருக்கு ஆலோசனை அறிவுரையை சொல்றது என்னுடைய கடமை இருக்காது. ஆனால் என் மனசுல பட்டா நான் சொல்லிடுறேன். ஐயா விஸ்வநாதன் அவர்கள் இதற்கு பிறகு காசோ பணமோ பேரோ புகழோ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போய் தமிழக வெற்றி கழகத்தில் சேருவார் என்பது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனால் என்னை பொறுத்தளவு ஐயா விஸ்வநாதனுடைய நிலைமையில் நான் இருந்திருந்தால் நான் அந்த இடத்துல இருந்திருந்தா அப்பா என்ன வேணாலும் காசு இருக்கட்டும் பணம் இருக்கட்டும் புகழுக்கெல்லாம் தாண்டி நான் வந்து ஐயா எம்ஜிஆரை பார்த்து வந்தேன். புரட்சி தலைவருடைய கட்சி நான் அவரா இருந்தால் நான் என்ன நினைப்பேன் என்ன சொல்லுவேன்னா ஐயா விஸ்வநாதனாக இருந்தால் நத்தம் சிவசங்கரன் நத்தம் விஸ்வநாதனாக இருந்தால் நான் சொல்வது நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசு. அவரை பார்த்து அரசியலுக்கு வந்தேன். அவரோடு அரசியல் செய்தேன். அம்மையார் ஜெயலலிதா பார்த்து புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்து நான் சொல்லல அவர் பாசையில சொல்றேன். புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்து அரசியலுக்கு வந்தேன். அவர்களுடைய பிள்ளையாகவே ஐயா புரட்சி தலைவருடைய பிள்ளையாகவே அதிமுகவினுடைய தொண்டனாகவே இரட்டலையினுடைய தொண்டனாகவே நான் எடுத்துட்டு போறேன். எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட நீங்க பாராட்டி பேச வேண்டாம். எனக்கு வாக்களித்த என் மக்கள், என்னுடைய சின்னம் ரெட்டலை, என்னுடைய கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவி இவர்களுக்கு விசுவாசியாக ரெட்டலக்காரனாக அதிமுக காரனாவே வாழ்ந்து விட்டு மறைவதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருந்திருக்கு. அதோட சேர்த்து அவர் விவரமானவரா இருந்தா நல்ல அரசியல் யூகம் தெரிஞ்சவரா இருந்தா இங்க திண்டுக்கல் மேயர் சொல்லிட்டு ஐயா இருக்காங்க, மருதராஜன் ஐயா இருக்காங்க. அந்த மருதராஜன் என்ன செஞ்சாரு, அவருடைய மகன் அண்ணன் பிரேம் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. என்னுடைய யூகம் அது என்னவா இருந்திருக்குன்னா ஒருவேளை அண்ணன் பிரேம் போய் ஐயா மருதராஜன் போய் அப்பா வாங்க இனிமேல் எல்லாமே எதிர்காலம் இந்த கட்சின்றத மாதிரி எல்லாரும் சொல்றாங்க, ஆகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அப்பா இருந்தா அவர் சொல்லிட்டு இருப்பாரு ஒருவேளை மருதராஜ் ஐயா இல்ல பிரேமு நீ வேணா உனக்கு பிடிச்சதுக்கு போய்க்க, நான் அம்மாவோட தொண்டனா எம்ஜிஆரோட தொண்டனாவே இதுல இருந்து என் காலத்தை கழிச்சிடுறேன், எம்ஜிஆருடைய தொண்டனா அம்மாவோட தொண்டனா நான் மரணிக்க விரும்புறேன்னு அனுப்பிவிட்டு அவரும் அதிமுக பொறுப்புல இருக்கிறாரு. இப்ப எதிர்காலத்துல அதிமுக சார்பா மேயர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர் தான் நிறுத்துவாரு. இப்ப மகனுக்கு போயிருக்காரு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துல ஏற்கனவே மேயருடைய மகனாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அரசியல் அன்பு இருக்கு, ஆகவே உங்களுக்கே மேயர் வாய்ப்பு தரணும், மகனா இங்க மேயர் வாய்ப்பு வாங்க வாய்ப்பு இருக்கு. இது எவ்வளவு அரசியல் தந்திரம். இந்த தந்திரத்தை எங்க ஊருக்கு திண்டுக்கல் அவர் செய்யறாரு. ஐயா மருதராஜ் எனக்கு வேண்டிய வருவேன், அண்ணன் பிரேமனா வேண்டியவனா வேற வழியில இல்ல பார்த்தா வணக்கம் சொல்ற வேண்டியவர் அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது ஐயா விஸ்வநாதன் என்ன செஞ்சிருக்கணும், அதே யுக்தி எடுத்திருக்கணும். அவருடைய மகன் அண்ணன் அமரையோ அவருடைய மருமகன் அண்ணன் கண்ணனையோ நீங்க 2 பேரும் போங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போய்க்கங்க, உங்களுக்கு பிடிச்ச அரசியல் செஞ்சுங்க, நான் அம்மாவோட தொண்டனா எம்ஜிஆருடைய தொண்டனா ரெட்டலையுடைய விசுவாசியா, இந்த மக்கள் எனக்கு நம்பி ஓட்டு போடுறதுக்கு விசுவாசியா, நத்த மக்களுக்கு நன்றி செலுத்திட்டு நத்த மக்களுடைய விசுவாசியா அதிமுக காரணாவே இருந்து அதிமுக காரணாவே செத்து போயிரு அதிமுக உடைய மேல பொத்துனா போதும் அதிமுக உடைய கல்லறையில பறந்தா போதுன்னு இருந்திருந்தாங்க அவர் நல்ல அரசியல்வாதி நல்ல பேரோட நல்ல போரோட போயிரு. ஐயா இனிமேலும் உங்களுக்கு ஒரு தாசு பணம் தேவைப்படுதாங்க ஐயா. ஐயா விஜயபாஸ்கருக்கு என்ன கொடுப்பேன், குட்கா வழக்கு வந்துடும், ஜெயிலுக்கு போகணும், உடம்பு பூரா சுகரு, உடம்பு பூரா பிபி, அவரால் இனிமேல் ஜெயில போய் இருக்க முடியாதுன்றா. ஜெயில போய் அவர் இருந்தாக்க அவருக்கு நற்பெயரே கிடைக்கும். ஏன்னா அவர் குட்கா வழக்கு சம்பந்தப்பட்டிருக்காரு, நான் தப்பு செஞ்சு நான் தண்டனை அனுபவிச்சு மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பேடு வெளியில வந்திருக்கலாம். பரவாயில்ல அவருக்கு வழக்குக்காக போறாரு. சொந்த பாதுகாப்பு சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போறாங்க, இன்னால் எம்எல்ஏக்கள் போறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க மேல எந்த வழக்கு பெரிய வழக்குகள் இல்ல, பெரிய பிரச்சனை இல்ல, யாரும் உங்களை எதிர்த்து வழக்கு போடுறது இங்க இல்ல, பெரிய வழக்குகளும் உங்க மேல இல்ல. நீங்க வந்து ஐயா கருணாநிதியினுடைய வழிகாட்டுதலை பற்றி இருந்த அரசியல்வாதி, கண்டிப்பாக நீங்க எதுலையுமே சிக்கல. எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் எவ்வளவு கொள்ளையடிச்சிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் நீங்க மாட்டல, பரவாயில்ல விவரமான அரசியல்வாதி. நீங்க எதற்காக தமிழக வெற்றிகளை இது போகணும், ஏன் அண்ணன் விஜய் போய் பாக்குறது, உங்களுக்கு என்ன தேவை, இனிமேல் உங்களுக்கு ஒரு நாட்டு தேவைப்படுதா, இனிமேலும் உங்களுக்கு ஒரு அரசியல் பலம் தேவைப்படுதா, அல்லது உங்களுக்கு பதவி சுகம் தேவைப்படுதா, நான் சொல்றது புரியுதாமா? எனக்கு இதெல்லாம் அப்பா நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டுக்குள்ள நத்த தொகுதியில் ஐயா விஸ்வநாதனை எதிர்த்து நான் அரசியல் கணக்காண்டுறேன். கண்டிப்பாக அவருடைய தவறுகள் செய்கைகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டுவேன், அவரை தோற்கடிப்பேன், அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் தோற்கடிப்பதை நான் தெரிஞ்சேன், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் அவர் வயதை நான் மதிக்கிறேன், அவர் அனுபவத்தை நான் மதிக்கிறேன். நீங்க போய் இப்படி ஒரு இழிவான செயலை செய்யலாமா, நீங்க போய் தமிழக வெற்றி கழகத்துல போய் அவருக்கு பின்னாடி கையேற்றி நிக்கலாமா அப்படிங்கிற அந்த கோவம் எனக்கு நட்டத்துக்காரனா எனக்கு அந்த கோவம் இருக்கு. என் ஊருக்காரரு கெத்தா இருக்குதுன்னு நான் ஆசைப்படுறேன். என் ஊருக்காரரு அவருக்கு பின்னாடி நின்றுக்கலாமா,
இந்த அரசியல் நுணுக்கத்துல ஐயா வரதராஜன் செய்த அரசியலை ஐயா விஸ்வநாதன் செய்யாம தவறிட்டாரே அப்படிங்கிற ஒரு கோபம் எனக்கு இருக்கு. கண்டிப்பா அந்த ஆதகம் இருக்கு. இப்போ அந்த நத்தம் தொகுதியில ஒரு வாய்ப்பு இடைத்தேர்தல்ல வந்தா நீங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கேட்பீங்களா சீமான் அண்ணனிடம்? நான் இங்க பாருங்க, சொல்றேன், ஒரு 100 பேர் தங்குற அளவுக்கு சென்று வரையும் தோட்டத்துல போட்டு ரெடி பண்ணிருக்கேன். இடைத்தேர்தல் உறுதியா வரும் நம்புறேன். இடைத்தேர்தல்ல நான் போட்டியிடுவதற்கு என்னுடைய கட்சிக்காரங்க வந்து தங்குற வரை ஏற்பாடு, ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா என் தோட்டத்திலே ரெடி பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு எல்லா வகையான ஏற்பாடுகளும், எத்தனை பிளக் பாயிண்ட் இருக்கு, எவ்வளவு பேர் தங்குவாங்க, எத்தனை செல்ஃப் தேவை, எத்தனை பிளக் பாயிண்ட் தேவை, எவ்வளவு ஒரு கழிப்பறை தேவை, எவ்வளவு தண்ணி தேவை, இங்க இருந்திருந்தா எத்தனை பேர், ஒருவேளை வயசானவங்க இருந்தா எத்தனை கட்டில் தேவை, எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சுட்டு இடைத்தேர்தலுக்கு நத்தம் தொகுதி இடைத்தேர்தல் தயாராக இருக்கிறேன். அண்ணன் வாய்ப்பு கொடுத்தால் வென்று காட்டேன், உறுதியா வெல்லுவேன். அம்மா இந்த தடவை நான் போட்டியிருந்த நத்தத்துல போட்டியிருந்தா உறுதியா ஜெயிச்சிருப்பேன். நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் வெற்றியா நத்தத்துல நடந்திருக்காங்க. இல்ல ஐயா விஸ்வநாதன் நான் தோக்கடிச்சிருப்பேன், நான் வெற்றி பெற்றிருப்பேன். அப்படி இல்ல இங்க அரசியல் மாற்றம் வந்திருக்கும். அந்த அளவுக்கு நான் செஞ்சிருப்பீங்க. தமிழக வெற்றிகளாக எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சு நத்தத்திலேயே திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பான்மையை ஜெயிக்கல. ஒரே ஒரு. ஆனால் நான் இங்க நின்றுனா உறுதியாக திமுக அதிமுக இந்த நத்தம் மண்ணிற்கு செய்த துரோகம் என்ன, திமுகவின் அரசியல்வாதிகள் அதிமுகவின் அரசியல்வாதிகள் நத்த மக்களை எப்படியெல்லாம் ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, எப்படியெல்லாம் சாராயத்துக்கு ஏமாத்துறாங்க. நத்தம் தொகுதியில எத்தனை அரசியல்வாதிகளுக்கு சாராய கடை இருக்கு, எத்தனை அரசியல்வாதி இல்லீகலா பார் வச்சிருக்கான், லெவல் டு லெவல் பார் வச்சிருக்கான். ஐயா விஸ்வநாதனுக்கு பார் இருக்கு, ஐயா ஆண்டியவளத்துக்கு பார் இருக்கு, திமுக அதிமுக 2 பேர் பார் வச்சிருக்காங்க, 2 பேர் கஞ்சா விற்பனை, 2 பேர் லாட்டரி டிக்கெட் விற்பனை, 2 பேர் சீட்டாட்ட கிளப்பு எல்லாமே செய்யறாங்க. இங்க நடக்கிற எல்லா இல்லீகல் பிரச்சனையும் திமுக அதிமுக சரிசமமா இருக்காங்க. இவங்களை எப்ப தோல்வி காட்டுறீங்க? உண்மையை சொல்றேன், ஐயா விஸ்வநாதனுக்கு நல்ல நேரங்காலம் இருக்கிறத இடையே அம்பாசமுத்திர அண்ணன் சீமான் போட்டார். ஒருவேளை நான் நட்டத்துல இருந்திருந்தேன், உண்மையிலே சொல்றேன், எதிர்பாராத அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருப்பேன் ஐயா விஸ்வநாதனுக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட. கண்டிப்பா கண்டிப்பாங்க அண்ணன். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அண்ணன். மணிசரகண்ட வாழ்த்துக்கள்.